கடவுளே, இந்த மலர் எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாளே. எப்படியோ நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாளே. அவ மண்டபத்துக்கு வந்து அந்த விஷயத்த சொன்னா என்ன ஆகும்? பொண்ணு இங்கே இருக்கா, பேரப்பிள்ளைகளும் இங்கெல்லாம் இருக்காங்க. நான் என்ன செய்வேன்? எதுக்கும் இதை மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுவோம். மாப்பிள்ளை தான் இதுக்கு சரியான யோசனையை சொல்லுவார். மாமா, என்ன மாமா ஃபங்க்ஷனில் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் நல்லா போய் முடியாதவனும் தோடுது மாப்பிள்ள. என்ன மாமா, என்ன மாமா சொல்கிறீங்க? அந்த மலர் ஃபோன் பண்ணா மாப்பிள்ள. மலரா? ஆயாவா? அதே மாமா மலர் மலர் சொல்லி என் கோவத்தை கிளறீங்க. கோவப்படாதீங்க மாப்பிள்ள, எனக்கு ஏற்கனவே நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. மாமா, நான் கோவப்படல, நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள், என்னாச்சு? அவளுக்கு எப்படியோ சூர்யா இங்கே சீமந்தம் நடத்துறது தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கா மாப்பிள்ள. அவ வந்த உடனே நான் மேடையில் ஏறி அவளும் என் பொண்ணுதான்னு மேடையில் அறிவிக்கணுமா? மிரட்டுறா மாப்பிள்ள. எனக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்றும் புரியல மாப்பிள்ள. மாமா, அது அவெல்லாம் ஒன்றும் வரமாட்டா, சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பா. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், தைரியமாக இருங்க. இல்லை மாப்பிள்ள, அவ சொன்ன விதம், அவளோட கோபம் எல்லாமே அவ இங்கே கண்டிப்பாக வருவான்ற மாதிரியே இருக்கு மாப்பிள்ள. ஆமா, நான் தான் இங்கே இருக்கேன்ல, அப்புறம் எப்படி அவள் வருவா? என்ன மீறி அவள் வராளான்னு பார்த்துறேன். மாப்பிள்ள, நீங்கள் மண்டபத்தில் இருக்கீங்க, அதான் மண்டப சவுண்டு கேட்குதோ? என்ன மாமா, இங்கே என்ன மண்டபத்தில் இருப்பேன்? நான் சென்னையில் தானே இருக்கேன். என்ன மீறி அவ என்ன பண்ணுவான்னு நான் பார்த்துறேன்னு சொன்னேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் தைரியமாக இருங்க. அவள் வந்துட்டா என்ன மாப்பிள்ள பண்ணுறது? நீங்கள் எனக்கு ஃபோனை போடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தைரியமாக இருங்க, போதுமா? சரி மாப்பிள்ள. பதட்டப்படாதீங்க, ஃபோனை வைக்கிறேன். சரி மாப்பிள்ள, சரி. என்னடா, என் பழைய பழக்கங்களை மாத்துறதுக்கு புதுசா முயற்சி பண்ணாலும் நீ முட்டுக்கட்ட போடுற. இத பாரு கிழவி, பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன வெறுப்பேத்தாத. என்னடா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாளாக நாளாக பாட்டிங்கிற கழவிங்கிற, கொஞ்சம் கூட மரியாதை இல்ல உனக்கு? மரியாதை கொடுக்கற மாதிரி நீ என்னைக்காவது நடந்திருக்கியா? ஏய், அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறேன். ஏதோ ரெக்வெஸ்டிங் ஃப்ளையிங் கிஸ், அது பழகுனது உனக்கு பொறாமையா இருக்கா, தப்பா இருக்கா? ஏய் கிழவி, வர்ற கோபத்துக்கு உன்னை அப்படியே கழுத்து நிறுத்தலாம் போல இருக்கு. என்னடா அது? பின்ன என்ன கிழவி, உன் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையாவது திருடி எடுத்துட்டு வந்துடுற. அதை கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல நான் களவாணி பையலா மாட்டிக்கிறேன். தண்டனை எதுனா கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுக்கு பதிலா இந்த ஐ. என்ன? என்னடா ஐ? அதுக்கு பதிலா என்ன ஐயோ அம்மான்னு கத்த வச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்ல வந்தேன். சின்ன தம்பி, டேய், ஐஸ் நம்மள தாண்டா கூப்பிடுது, வா. ஐயோ, இது அந்த சந்தனக்கு என்ன மேட்ரா இல்ல அந்த ஐ லவ் யூ மேட்ரா? ஒன்னும் புரியலையே. டேய் கிறுக்கா, முடிச்சிட்டே உட்காந்துருக்க, எந்திரா. ஐசம்மா, இந்த விசேஷம் நடக்கிற நேரத்துல வீண் வம்பு வேணாமே. ஏற்கனவே மண்டபத்துக்கு வந்த ஒரு பெருசு வீண் வம்பு இழுத்துருச்சு, இப்போ இது வேறையா? இன்னைக்கு நேரமே சரியில்லை. ஏண்டா, என்ன முடிச்சுக்கிட்டா அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல, மரியாதை கொடுக்கணும்ல. எந்திரிடா, எந்திரி எந்திரி.
என்ன சின்ன தம்பி, ஐஸ்வர்யா சொல்றது உண்மைதானா? ஐயோ, அப்ப நம்ம நினைச்சது சரிதான் போலயே. இப்ப என்ன பண்றது? சரி, சமாளிப்போம். உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. ஆ ஆ. சின்ன தம்பி, ஐஷு ஏதாவது சொன்னா அதை கேட்கவே மாட்டேங்கிறியாமே, அடம் பிடிக்கிறியாமே, அப்படியா? அது உண்மைதாமா. இவன் ஒரு சரியான கிறுக்கன். நல்லது எதுவுமே இவன் மண்டையில ஏறாது. ஏ கிழவி, பேசாம இரு. சும்மா இருடா. அட, ஏன் முன்னாடியே பாட்டியே கிழவின்னு மரியாதை இல்லாம சொல்ற பாத்தியா? ஐஷமா, ஏன் ஐஷமா இப்படி அவசரப்பட்டீங்க? டேய், அதான் ஒரு தடவை பேசி முடிவு பண்ணிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஐஷுவை சும்மா கஷ்டப்படுத்திட்டே இருக்க? இது ஐஷமாவை நான் கஷ்டப்படுத்துறேனா? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா பாஸ்? ஐஷமா, நமக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த இப்படி நடுக்கூடத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்களேம்மா. இப்ப நான் இவங்க கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? சொல்லுப்பா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சரி, உண்மையை சொல்லிடுவோம். ஆனதா ஆகட்டும். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐசம்மா சொல்ற விஷயம் என் மனசுக்கு பிடிக்கலம்மா. அவ என்ன தப்பா சொல்லிட்டா? நாமளும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிதானே ஆகணும். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லம்மா, அதுக்காக ஐசம்மா அப்படி. அம்மா, சின்ன தம்பி அப்படிதான். நீங்க ஏமா மறுபடியும் மறுபடியும் அவரை கடுப்பேத்துறீங்க? இத பாரு சின்ன தம்பி, நாம இப்ப இருக்கிறது வேற காலத்துல. நீ வேஷ்டியில இருந்து பேண்ட்டுக்கு மாறலாம். அதனால யாரும் உன்னை குறை சொல்ல மாட்டாங்க. மனசுதான் மாறாம இருக்கணும். புரிஞ்சுக்கோ. குடு. இதுல பேண்ட் ஷர்ட் இருக்கு. இதுவும் ஐஸ்வர்யா வாங்கினதுதான். இந்த பொடி. இனிமே பேண்ட் போட மாட்டேன், வேஷ்டி தான் கட்டுவேனா அடம் பிடிக்க கூடாது. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. அம்மா வாங்கிக்க. இந்தாங்க. எதுக்குமா இது? கட்டிக்கோங்க. இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் கட்ட போற ரொம்ப விலை வசந்த புடவமா இது. ரொம்ப நன்றிம்மா. கவலையே படாதீங்க. இனிமே இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கட்டலாம். ரொம்ப பெரிய மனசு. வா. ஹலோ, கவலைப்படாதீங்க. நீங்களே வந்து ஐ லவ் யூ சொல்லாம நான் விட மாட்டேன். இது வரைக்கும் வெளியில யார்கிட்டயும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.
மாயா வந்துட்டாலோ? நல்லா இருக்கீங்களா? ஆ. ராணிமா, அட, எல்லாரும் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க 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 போங்க.